நான் சௌக்கியமா? சௌக்கியம்தான். இவர் வீடு பார்க்க வந்திருக்காரு. காட்டு காட்டு. நீயும் அப்பப்போ வீடு காட்டிட்டு தான் இருக்க, ஆனால் யாரும் குடி வந்த பாடு இல்லை. இவர் ஒருவர்ப்பா. நீங்கள் வாங்க, அந்த போர்டை கைட்டியா முதல்ல. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க வாங்க. இதான் இடம். மேலே ஒரு போர்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா விருந்தாளிக்கு வந்து போவாங்க, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குது, அது உங்களுக்கு சூட் ஆகும். அமைதியான ஏரியா, சத்தம் சந்தடி இருக்காது. மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபர்லாங் தான் இருக்கும். ஆமாம், சாயங்காலம் காற்று சில்லுன்னு அடிக்கும், தண்ணி இளநீ மாதிரி இருக்கும். ஆமா, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல? வீட்டை பார்க்கணும்ல? பார்க்கணும் பார்க்கணும். வாங்க 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 வாங்க. சண்முகம், சண்முகம், சண்முகம். யாரு? வாங்க வாங்க. அடடே, வாங்கண்ணா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வீடு பார்க்க வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். அந்த ரைட் சைடு இருக்குல்ல, அந்த வீடு தான். சரி, ஒரு நிமிஷம் சாவி எடுத்து. தம்பிக்கு எந்த ஊரு? உசிலம்பட்டி. அவர் சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உசிலம்பட்டி. உசிலம்பட்டி பாட்டி. அம்மா அப்பா இருக்காங்களா? ஊர்ல இருக்கிறாங்க. நீ யார்ட்ட சொல்ற? அவர் சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா அப்பா எனக்கு இல்ல, மாமா தான் எடுத்து வளர்த்தாங்க. அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொன்ன தெரியாம சொல்லிட்டேன் பாட்டி. எப்படி தெரியாம சொல்லலாம்? இது போய் தான் வேணாங்கிறது. பாட்டி பூகுற ஐயா. சரி 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 சரி, இந்தாங்க சாவி, போய் பாருங்க. வாங்க 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 வாங்க. வீடு முக்கியம் இல்லை தம்பி, வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் முக்கியம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாவி கொடுத்தாரே சண்முகம், அவர் சொக்க தங்கம். ஆமாம், ஆனால் அந்த கிழவி தான் கொஞ்சம் குசும்பு. ஆனால் தூங்கவே தூங்காத, உங்களுக்கு காவல் மாதிரி. அதை தாண்டி ஒரு ஆள் வர முடியாதே. வீட்டை காட்டுங்க சார். அதுக்கு தானே வந்திருக்கிறேன். ஏன் துருத்தியை நான் ஊதி தானே ஆகணும், அதானே. வாங்க 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 வாங்க. இது பெட்ரூம். இது பூஜை ரூமு. இது இன்னொரு ரூமு. இது ஒரு ரூமு. இது கிச்சன். எவ்வளவு பெரிய ஹால் பாத்தீங்களா? சுத்தி சுத்தி வரலாம். மாமனார் மாமியார் யார் வந்தாலும் படுத்து உருளலாம். எப்படி வீடு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கும். ஓனரை பார்த்து பேசிடலாம். தாராளமா வாங்க, பாத்துருவோம். உட்காருங்க. வீடு பிடிச்சிருக்கா? தேன்மொழி, இது வரேங்க. இவர்தான் நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வர போறாரு. வணக்கங்க. வணக்கம். போன மாசம் இந்த மாதிரி தான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தீங்க. அவர் வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் ஏதோ காரணம் சொல்லி அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டீங்க. போன தடவை ஒரு தப்பான ஆள் கூட்டு வந்துட்டோமா, இந்த தடவை அப்படி நடக்காது. இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவருக்கு தான் இந்த வீடுன்னு வச்சுங்களேன். சார் பேரு சரவணன். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். ஐயோ, கல்யாணம் ஆகலன்னா வீடு கொடுப்பாங்க இல்லையா? அடுத்த வாரம் கல்யாணம். அதுதான் தடி கொடுத்தலாம் போலாம்னு வீடு பார்க்க வந்திருக்காரு. எங்க வேலை பாக்குறீங்க? எனக்கு ஒர்க் ஸ்பாட் சிதம்பரம் தான். ஆனா வாரத்துக்கு 3 நாள் நான் வெளியூர் போக வேண்டி இருக்கும். கல்யாணமான புது பொண்ணு தனியா இருக்க பயப்படுவா. வாஸ்தவம் தான். கவலையே படாத தம்பி, சண்முகம் இருக்காரு. 4 தங்கச்சி வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமா, சம்சாரம் சொக்க தங்கம். இவங்களை நம்பி உங்க பொண்டாட்டிய 4 நாள்ல 40 நாள் விட்டு போலாம். தைரியமா நீ. ஆமா, டோக்கன் டோக்கன் போடு, டோக்கன் போடு, டோக்கன். ரூபாய் இல்லையா? 101 டோக்கன் அட்வான்ஸ். மீதியை சாயந்தரம் கொடுத்துருவாரு. சாயந்தரம் இல்ல, நாளைக்கு தான். நாளைக்கு தான் கொடுத்துருவாரு. வாங்கிக்கம்மா. இந்தாங்க. நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். உன்னத்தை ஊருட்டு போக சொல்லலடா. இங்கடா பண்ணிட்டு இருக்கா? போடா. துளசி கல்யாணமா? என்ன மீறி எப்படி கல்யாணம் பண்ணி நானும் பாக்குறேன். கையுறா சொல்லிட்டே இருக்கிற நீ பாட்டு மேல கை வைக்கிற. நில்றா டேய். இங்க பாரு,
எல்லா பழியும் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? இந்த ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன என் குடும்பத்தையும் ஊரை விட்டே தள்ளி வச்சுக்காங்க. எதுக்குடா? கவர் துளசி உன் மேலதான் ஆசை வச்சிருந்தா, உன் கூட தான் ஓட பார்த்தான்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே என் மாமன் இடிஞ்சு போயிடுவாரா. அவருடைய மான மரியாதை அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். இந்த பாரு, சொல்றதை கேளு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. போடா. மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். போறேன்டா, சும்மா போக மாட்டேன். துளசியோட தானே போவேன். தள்ளுடா. பேசிட்டே இருக்கேன். சொன்னாடா, துளசி சொன்னா என் கழுத்துல வேற யாரும் தாலி கட்ட முடியாது, ஆம்பளையா நீ வந்து என்ன கூட்டிட்டு போட சொல்லியிருக்கா. அவளை ஏமாத்த சொல்றியாண்ணே? எங்க விட்டு புள்ள மேலே தப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அன்னைக்கு நான் விட்டேன். இல்லைன்னா அன்னைக்கே நான் உன துளசி அதை சொன்னா இதை சொன்னான்னு ஏதாவது முட்டாத்தனமா பண்ண உனக்கு பாட கட்டிடும். ஆம்பளையா இருந்தா என்ன வந்து தூக்கிட்டு போட்டு சொல்லியிருக்காடா துளசி. நான் ஆம்பளை, அதை நிரூபிக்கண்டா, நிரூபிப்பண்டா. துளசி பேச்ச கேட்காத, நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா ஓடி போயிரு. போடா. ஊருக்குள்ள ஒரு பையன் உன்னை மதிக்கிறது இல்ல, உனக்குலாம் மரியாதை. வாழ்ந்தாலும் ஒன்னதான வாழ்வோம், செத்தாலும் ஒன்னதான சாவோம். உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. அடி சொன்னா கேட்க மாட்டா. ஓடுறா.
அவளோட உசுரு நீ வெறும் மண்ணுடா. கட்டியா சொல்றது கேளுடா. சொல்றா வேணடா. கட்டியா சொல்றது கேளுடா. விடுறா. டேய் நான் கல்யாணத்தை தடுக்க போறேன்டா. டேய் விடுறா. கட்டியா சாவுடா. மேல வராத. ஏறா கொன்றுவேன் நான். இருறாங்க. மேல ஏற கொன்றுவேன்டா. போட்டுடா. ஏறடா. போட்டுடா. போட்டுடா உன நானே. என் மாமன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா. மாங்கல்ய தேவதாபியோ நமஹ. கெட்டி மேளம் மாங்கல்யம். மண்டபத்துல வைக்காம கல்யாணத்தை கோயில் வச்சிருக்காரு செல்லாண்டி ஐயா. திடுதுப்புன்னு நாள் குறிச்சிட்டாங்க, மண்டபம் கிடைக்கல, கோயில வச்சுட்டாங்க. சரி சரி. என்னையா என்ன ஆர்மோ இந்த நேரத்துல? செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். என்னையா என்ன ஆர்மோ இந்த நேரத்துல? கொஞ்சம் வாங்கலாம். வரேன். என்ன ஆர்மோ? பரவாயில்லையே, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டியே. சரி, எங்க முக்கியமான ஆளை காணோம்? யார சொல்ற? கட்டையன் தான். ஏன்பா? நன்றி கேட்ட துரோகி அவன். அவனை போய் பேசிக்கிட்டு நீ சொல்ற மாதிரி இந்த ஊரே வாய பழக்கிற அளவுக்கு நான் கல்யாணத்தை பண்ணிருப்பேன். கோயில்ல கல்யாணம் பண்றேனே, அதுக்கு யார் காரணம்? அந்த நன்றி கேட்ட துரோகி தாயா. உன் மச்சான் என்ன துரோகம் பண்ணா? வேற என்ன உனக்கு தெரியாதா? பொண்ணை கூட்டு ஓடி போனானே, புதுசா கேட்கிறேன். என்னப்பா என்ன பிரச்சனைங்கிறப்போ? சொல்றேன், ஆனா இங்க வேணாம், தனியா போயிடலாம் வா. சரிப்பா சீக்கிரம் சொல்லு. சொல்றேன்ப்பா, அவசரப்படாத. என்னையா ஏதோ சொல்றேன் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்ட? என்ன விஷயம்? கட்டையன் அவன் பொண்ணை எடுத்துட்டு போனா. ஆமா, உன் கண்ணால நீ பாத்தியா? அவன் ஆளும் பெருமா தானே இழுத்துட்டு வந்தாங்க. நீ எங்க போன? மச்சான், அவன் பொண்ணை கட்டையன் எடுத்துட்டு போல. என்ன சொல்ற? கீழ் ஜாதிக்காரன் அழகு. கோவப்படாத செல்லாண்டி, நடந்த உண்மை இதுதான். உனக்கு தெரிஞ்சா நீ குடும்பத்தோட நாண்டுகிட்டு செத்துருவேன்னு
கட்டாயம் தான் என்னைய உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். கட்டையும் சொன்னானா? ஆமா செல்லாண்டி, கட்டாயம் தான் சொன்னான். அவங்க ஓடாம தடுத்ததே கட்டாயம் தான். அது மட்டும் இல்ல சித்தப்பு, நீங்க பார்த்த விஷயத்தை எதையும் மாமன் கிட்ட சொல்லிடாதீங்க. மாமனுக்கு தெரிஞ்சா குடும்பத்தோட நாண்டுகிட்டு செத்துரும். அதனால நீ அவர் கண்ணிலேயே பட வேண்டாம், போன்ல கூட பேச வேண்டாம். அப்படி பேசுனா நீ உண்மையை சொல்லிடுவ சித்தப்புன்னு சொன்னானே, அதனால தான் செல்லாண்டி உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். இல்லைன்னா சொல்லியிருப்பேன்ல. கட்டையை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன் கௌரவம் என்ன ஆயிருக்கும், உன் மான மரியாதை என்ன ஆயிருக்கும்? ஊருக்குள்ள ஒரு பையன் மதிச்சிருப்பானா உன்ன? இல்லை இந்த கல்யாணம் தான் நல்லபடியா நடந்திருக்குமா? குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கான், அவனை போய் நன்றி கெட்டவன் சொல்லிட்டியே. நீ இப்படி பண்ணலாமா செல்லாண்டி? தப்பு பண்ணிட்டயா, தப்பு பண்ணிட்டயா. அவன் குடும்பத்துக்கே நான் பெரிய துரோகம் பண்ணிட்டயா. ஐயோ கடவுளே. கட்டையனை போய் தப்பா நினைச்சிட்டியா ஐயா? அவன் ரொம்ப நல்லவன் ஐயா. செல்லாண்டி, செல்லாண்டி, முதலாளி, என்ன முதலாளி இந்த நேரத்தில் எங்க வந்து நிக்கிறிய? உண்மை தெரியாம, தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணாம, அவசரப்பட்டு என்னென்னமோ காரியம் பண்ணிவிட்டையா. இந்த கையால உன்னை அடிச்சிட்டனேயா. உன் குடும்பத்தையே ஒரு விட்டு ஒதுக்கி வச்சுட்டனேயா. உங்ககிட்ட நடந்தும் ஒரு வார்த்தை பேசலையா நீ? உண்மை ஊருக்கு தெரிஞ்சா மாமன் குடும்பம் உசுரோட நாண்டுகிட்டு செத்துருந்தானையா. ஐயா முதலாளி, இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதா இல்ல ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? உங்க உங்க கௌரவ மரியாதை என்னாச்சு முதலாளி? இதுக்கு அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டேன் முதலாளி. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா முதலாளி? என்ன முதலாளி நீங்க போய் என் காலில் விழுந்துட்டு சொல்லுங்க முதலாளி, துளசி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? உன் புண்ணியத்துல நல்லபடியா முடிஞ்சதுயா. போதும் முதலாளி, எனக்கு அது போதும் முதலாளி. என் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தினவையா நீ. உன் ஐயா அதை விட நான் தான் வசந்தவன்னு 1000 முறை சொல்லியிருப்பியா. பேசாத அந்த கரடி கூட சாதி சாவிட்டும் நான் நீங்க சொன்னானேயா. ஆனா இந்த மரமண்டைக்கு அதெல்லாம் ஏறலையா. சாதிமான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லையா. ஐயா நீ சாமியா, நீ தாயா சாதிக்காரன், நீ குலதெய்வையா. உனக்கு நான் கோயில் கட்டி கும்பிடு. முதலாளி